மேரிகோல்டு பிஸ்கட்டை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பிஸ்கட்டை வேற ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துட்டு அதை ஒரு பவுல் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டு கரைச்சி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடர் மில்க் அதில் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறமா மிட்டாய் மேடு சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் மேலே இந்த கஸ்டர்ட் மில்கையுமே ஊற்றி 30 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பவுலை நான் வெளியில் எடுத்துட்டேன். 4 டெய்ரி மில்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கஸ்டர்ட் மில்க் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம் இந்த சாக்லேட்டை. அவ்வளோதான், 3 லேயரில் சாக்லேட் பிஸ்கட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஓவன் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பிஸ்கட் புட்டிங் 3 லேயரில் பண்ணியிருக்கோம். இந்த 3 லேயரையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.